ஹே கைஸ், வெல்கம் பேக். ஃபைனலாக நத்திங்லேருந்து இன்னைக்கு இந்தியாவில் அவங்களோட ஃபோன் 2A ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ப்ரைஸிங் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா சொல்லுங்கள். இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேச முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் சேல் எப்படி இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கூடி சீக்கிரமாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் இனிஷியலாக லான்ச் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இதை பற்றி எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு வந்து மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து TWS இயர்பட்ஸு, நெக் பேண்ட் அண்ட் ஃபோன் 2A வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக வந்து ஃபோன் 1 லான்ச் பண்ணி மார்க்கெட்டில் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்க. டிசைன் எந்தூசியாஸ்ட்டாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இவங்களோட டிரான்ஸ்பரண்ட் பேக் டிசைன் வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணி இருந்தது. சிமிலராக அதே டிரான்ஸ்பரண்ட் டிசைன் பேட்டர்ன் தான் வந்து ஃபோன் 2Aக்குமே வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இந்த வாட்டி மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் பேக்கு, பட் சைடு வந்து அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு பெட்டர் பில்டு வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பெசல்ஸுமே வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்குது. ஃபோனோட வெயிட் வந்து லெஸ் தென் 200 கிராம்ஸ், அரௌண்ட் 190 கிராம்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. திக்னஸ் கூட வந்து 8.5 மில்லிமீட்டர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு திக்கான ஃபோன்னு சொல்ல முடியாது. பட் இந்த வாட்டி ரியர் கேமரா டிசைன் வந்து சென்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவோட லுக் வந்து ஸ்லைட்டாக எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பேக் சைடு அந்த கிளிஃப் லைட் வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. பட் கிளிஃப் லைட்டோட பொசிஷன், அந்த டிசைன் வந்து ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குது. பட் இதுவுமே வந்து ஒரு பாக்ஸியர் டிசைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் நத்திங் ஃபோன் 2ல நம்ம பார்த்த மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து இந்த வாட்டி ரவுண்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஸ்லைடாக பெட்டரான ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் அடிஷ்னலாக வந்து IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுமே ரீடைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து Dimensity 7200 ப்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் 7200க்கும் வந்து மேஜராக பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கேஷுவலான கேம்ஸ் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். 4 nm பேஸ்டு ப்ராசஸர். ஆல்ரெடி நம்ம Vivo T2 Pro நம்ம சேனலில் கவர் பண்ணியிருப்போம். அதுலேயுமே வந்து சிம்லர் அந்த Dimensity 7200 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த ப்ராசஸர் கிட்ட வந்து நம்ம பெருசாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து 6.7 சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 128 ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 248 டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. 10 பிட் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு 1300 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஐ ஸ்டெயின் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக PWM டிம்மிங்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 5 யூஸ் பண்ணி வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே இருக்குது. கேமரா விஷயத்துக்கு வந்து ரியரில் வந்து 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, f1.8 ஆப்பர்ச்சர், ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது, ES சப்போர்ட்டுமே இருக்குது. செகண்டரி வந்து 50 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா, 114 டிகிரிஸ் வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ. இதோட அப்பச்சர் வந்து f2.2. பட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜம்ப். எங்கே அந்த 16 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுப்பாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி வந்து 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 1080p வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியரில் வந்து 4K வீடியோ சப்போர்ட் தராங்க. ஸோ இந்த நத்திங் ஃபோன் 2A ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து அல்ட்ரா HDR சப்போர்ட் இருக்குது. கூகுள் கூட சேர்ந்து டெவலப் பண்ணி HDR அல்காரிதம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் HDR மோடில் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது 8 ரா இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷரில் ஷூட் பண்ணி நமக்கு ஒரு அவுட் கொடுக்கும் அப்படின்றாங்க. பெட்டரான அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம ரியல் வேர்ல்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிய வரும். சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 மேலே பில்ட் பண்ணால் நத்திங் OS 2.5 வருது. நத்திங்லேருந்து 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளோட்வேர் நம்ம பெருசாக வந்து நத்திங் ஃபோனில் பார்க்க மாட்டோம். நத்திங் OS 2.5ல டிரான்சிஷன் மட்டும் இல்லாமல் அனிமேஷனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் விட்ஜெட்ஸுமே வந்து ஆட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் AI வால்பேப்பர் சப்போர்ட். ஃபோனோட ஓவரால் ஃப்ளூடிட்டியுமே வந்து சாஃப்ட்வேர் மூலமாக வந்து இவங்க என்ஹான்ஸ் பண்ணியிருக்கதா அந்த டீமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி ஃபோன் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பேட்டரி விஷயத்துக்கு வந்து 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். பட் பாக்ஸில் வந்து சார்ஜரில் தனியாக தான் வாங்கணும். நத்திங்லேருந்து 20 மினிட்ஸில் வந்து 50% சார்ஜும் அண்ட் லெஸ் தென் 1 ஹவரில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட் லேப் கண்டிஷனில் தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ரியல் வேர்ல்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படி இப்படியே இருக்கும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோன் 1 கம்பேர் பண்ணும்போது ஃபோன் 2ல வந்து அந்த சார்ஜிங் பண்ணுறப்போ அந்த டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 13% வந்து ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது. பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக வேப்பர் சேம்பரோட சைஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் வேர்ல்டில் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹெட்ஃபோன் ஜாக் எப்பவும் போல் இல்லை, டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. அடிஷ்னல் அந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸில் வந்து 10 நியூ ரிங்டோன் சப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே வந்து
ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், 8GB 128GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து 8 256 அண்ட் 12 256, மொத்தமாக 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. பேஸ் வேரியண்ட் 8 128 வந்து 23,999க்கும், 8 256GB வந்து 25,999 அண்ட் 12 256 வேரியண்ட் வந்து 27,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸிங் தான். இதே ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நமக்கு Vivo T2 Pro, IQ Z7 Pro மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. பட் நத்திங்கில் வந்து நமக்கு சாஃப்ட்வேரில் ஸ்லைடு ஒரு எட்ஜ் இருக்குது. பேட்டரிலையுமே வந்து ஒரு சில பம்ப் அப் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அந்த ஃபோன் 1 ஃபோன் 2 எல்லாமே வந்து ஃபோனோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. லேட்டர் வந்து ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து ப்ரைஸ் ட்ராப் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இப்போ நத்திங் ஃபோன் 2 வந்து நமக்கு 35,000 எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ரைஸிங்குமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. March 12th ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் March 12th அந்த பேஸ் வேரியண்ட் வந்து 19,999க்கு வந்து அவைலபிளாக இருக்க போகிறதா லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேங்க் ஆஃபர்னு பார்க்கும்போது HDFC கார்டு யூஸ் பண்ணால் ஃப்ளாட்டாக 2,000 ரூபி டிஸ்கவுண்ட் தராங்க. சப்போஸ் பேங்க் கார்டு இல்லை அப்படின்னா பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அடிஷனல் எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து ஒரு 2,000 ரூபீஸ் இருக்குது. எதர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இல்லை பேங்க் ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளிப்கார்ட்டோட எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் ப்ரைஸ் கம்மி பண்ணி விட்டுருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு HDFC கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு பெட்டர் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் அந்த ஃபஸ்ட் சேலுக்கு மட்டும்தான் வந்து இந்த 19,999க்கு எஃபெக்டிவாக வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரெகுலராகவே வந்து அந்த 8 128 வந்து 23,999க்கு வந்து அவைலபிளாக இருக்க போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேணாமான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.